यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। अखिलभुवनजन्मस्थेमभङ्गादिलीले विनत विविधभूतव्रातरक्षैकदीक्षे श्रुतिशिरसि विदीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् क्षेमुषी भक्तिरूप। கொஞ்சம் தொண்டையில கொஞ்சம் சமம் இருக்கு, அதை க்ஷமிக்கு தருள வேண்டுமாய் பிரார்த்திக்கிறேன். பாத்துக்கோங்க சுவாமி. இந்த தேவதாதிகரணம் என்கிற அதிகரணம், அந்த அதிகரணத்தினுடைய விஷயங்களை முன்னாடி என்ன போன வாரம் கவனிச்சோன்றது அடியேன் சுருக்கமாக விஞ்ஞாபித்து மேற்கொண்ட விஷயத்தை விஞ்ஞாபிக்கிறேன். அதையே வச்ச நித்தியத்துவம் அப்படின்னு சொல்லி, இந்த பிரளயம் இருந்தாலும் கூட வேதங்களுக்கெல்லாம் நித்தியத்துவம் உண்டு. அதாவது since it is so அப்படின்னு, the process of creation is based on the nature and other aspects of the word shabda. It is substantiated that the Vedas are eternal அப்படின்னு மேல்கொண்டு, are the Vedas truly eternal? What does the concept of eternality mean? This issue depends upon the following factors. சொல்லி, ஒரு வர்ணம் என்கிறது நித்தியமா இல்லையா, அந்த வர்ணத்தினுடைய காம்பினேஷனாக இருக்கக்கூடிய பதங்கள் நித்தியமா, பதங்களுடைய ஒரு சமூகமாக இருக்கக்கூடிய வாக்கியங்கள் நித்தியமா, அப்படின்னு எல்லாம் அந்த விஷயங்கள் எல்லாம் போன வாரம் விஸ்தாரமா கவனிச்சு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி, எப்படின்னு அந்த எட்டர்னாலிட்டி ஆஃப் தி மந்த்ராஸ் இலஸ்ட்ரேட்டட் அப்படின்னு அது எப்படி வருது என்னன்னு பகவான் சதுர்முகனுக்கு உபதேசிக்கிறான். சதுர்முகன் அவர்களுக்கு அந்தந்த ரிஷிக்கு அதே மாதிரியாக ஒரு பிரேரணத்தை பண்ணி, அவர்கள் மந்திர திரஷ்டாக்கள் என்று சொல்லக்கூடிய ரீதியில அவர்கள் மூலமாக அந்த மந்திரத்தை வெளியிடுகிறான் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை கவனித்தோம். அதான் சுவாமி எம்பெருமானார் என்ன சொல்றாரு, தேபி ஏபிரேவ மந்திரகிருதோ விரணீதே இத்தியாதிபி வேத சப்தைஹி தத்தத் காண்ட சூக்த மந்திரகிருதா மனீஷிணாம் ஆக்ருதி சக்தியாதிகம் பராமர்ஷ்ய ஆகாரான் தத்தத் சக்தியுக்தாம்ச சிருஷ்ட்வா பிரஜாபதி தானேவ தன் மந்திராதிகரணே நியுக்தே. எந்தெந்த ரிஷிக்கு இதுக்கு முன்னாடி நடந்த கல்பத்துல அதுவா இருந்த கல்பத்துல எந்தெந்த ரிஷி எந்தெந்த மாதிரி மந்திரத்தை எப்படி மந்திரத்தை பார்த்து, அதாவது சாட்சாத்காரம் பண்ணி கொண்டு எப்படி சொன்னாரோ அதே மாதிரியாக அந்தந்த ரிஷியே அப்படியே பண்றார் அப்படின்னு சொல்லி, தேபி பிரஜாபதினா ஆஹித சக்தியா தத்தனுகுணம் தபஸ்தத்வா நித்திய சித்தாந்த பூர்வ வசிஷ்டாதி திருஷ்டான் தானேவ மந்திராதீனு அதீத்யைவ ஸ்வரதா வர்ணதஷ்ட அஸ்கலிதானு பஷ்யந்தி அத்தஷ்ட வேதானாம் நித்தியத்துவம் ஏஷாம் மந்திரகிருத்தம் உபபத்தியதே அப்படின்னு சொல்லி சொல்றது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, மேல்கொண்டு இதுக்கு சூத்திரக்காரரை ஆக்ஷேபம் பண்ண போறார். ஆக்ஷேபத்தை இது பண்ணி எப்படி முடியும்னு சொல்லி கேட்க போறார். அது ஒரு விஷயம். ஆனா இங்க என்ன சொல்றதுன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த கல்பத்துல எப்படி இருந்தார்களோ ரிஷிகள் அப்படியே இருக்க போறார்கள். அந்த ரிஷிகள் அப்படியே அந்த வாக்கியத்தையே அந்த வேதத்தையே அப்படியே அமைக்க போகிறார்கள் அப்படின்னு சொன்னா நமக்கு எப்படி நம்ப முடியும் அப்படின்னு கேட்டா நம்பவும் முடியாது, நம்பாம இருக்கவும் முடியாது. இந்த மாதிரி அடியேனை பொறுத்தவரையில் அடியேன் சொல்றதா இருந்தால் அது எப்படி லாஜிக்கல்லா இருக்கா என்ன அப்படின்னு கேட்டா லாஜிக்கல்லா இருக்குன்னு சொல்ல முடியாதுன்னு தோன்றுது. ஆனா அப்படின்னா எப்படின்னா, இப்போ ரெண்டு விஷயம் இல்லை. என்னன்னா, நமக்கு ஒரு விஷயம் நம்முடைய புத்திக்கு ஒத்து வரலன்னு சொன்னதுனால நாம அது இல்லைன்னு நாம அதை அபலாபம் பண்ண முடியாது. அடியனுக்கு புரியல, இல்ல அடியனுக்கு மனப்பூர்வமா ஒத்துக்க முடியலன்னு அவ்வளவு சொல்லாமே தவிர, இப்படி இருக்காதுன்னு சொல்றது கூட நமக்கு எந்த பிரமாணமும் கிடையாது.
அதனால இங்க பெரியோர்கள் சொல்லியிருக்கா, நமக்கு அனுபவத்துக்கு வர நாம் அதை ஆஸ் இட் இஸ் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு தான் அடியனுடைய கேள்விக்கு அடியன் பதில் சொல்லிக்கிறது அப்படின்னு. அது மாதிரி ஏன்னா அடியன் முன்னாடி போன கிளாஸ்ல அடியன் விஞ்ஞாபிச்சேன், நிருசிம்மாவதாரம் அப்படின்றது ஒவ்வொரு கல்பத்திலையும் ஏற்படுது அப்படின்னு அந்த ஒரு நியாய கிரந்தத்துல எழுதியிருக்கு. நிருசிம்மாவதாரம்ல நிருசிம்மாவதாரம் ஒண்ணு மட்டும் இல்லை, எல்லா அவதாரங்களும் எப்படி முன்னாடி எப்படி நடந்ததோ அதே மாதிரியா நடக்க போறது. ஒவ்வொரு கல்பத்திலையும் கூட அந்தந்த விஷயங்கள் அப்படியே நடக்கிறதுன்னு சொல்லி. இப்போ அடியனுக்கு என்ன கேள்வி வந்திருந்த, இந்த ஜீவாத்மா மறுபடியும் இப்ப இந்த ஜீவாத்மான்னு ஒரு ஜீவாத்மா வச்சுள்ள அது பகவானோடத்துல மறுபடியும் சேர்ந்து மறுபடியும் இந்த ஜீவாத்மாவே வருமா இல்ல வராதா அப்படின்னு கேள்வி வந்து. அது எந்த மாதிரின்னா ரொம்ப கவனமான விஷயம், அவ்வளவு மட்டும் புரியுது. அதுக்கெல்லாம் சர்ச்சைகள் சுத பிரகாசிக்கிற ஏதாவது வந்திருக்கான்னு அடியன் இந்த சமயத்துல பார்க்கல இது. ஆனா அடியன் பார்த்து விஞ்ஞாபிக்கிறதுக்கு கூட அவகாசம் இருக்கு. அதான் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம், அவ்வளவு மட்டும் நாம சொல்லலாம். இப்போ மேற்கொண்டு கேள்வி என்னன்னு சொன்ன, சரி சுவாமி நீங்க சொல்றதெல்லாம் சரி, ஒவ்வொரு பிரளயம் அப்படின்றது பிரளயத்துக்கு அப்புறமும் அந்த பிரஜாபதினு சொல்லக்கூடிய சதுர்முக பிரம்மா பகவானுடைய இதுல இருந்து சக்தியை எடுத்துட்டு பகவானாலே பிரேரித்தராகி மறுபடியும் எல்லாம் சொல்றார். அதே மாதிரியாக அந்த ரிஷிகளை அமைக்கிறார். தாத்தா யதா பூர்வ மக்கள் பெயத்துன்னு சொல்லியிருக்கு, அதே மாதிரியாக எல்லாம் பண்றார். அப்படி எல்லாம் சொல்றதெல்லாம் சரி. ஆனா இந்த பிரளயத்திலையும் ரெண்டு விதம் உண்டு. ஒண்ணு நைமித்திக பிரளயம்னு ஒண்ணு, பிராகிருத பிரளயம் அப்படின்னு ஒண்ணு. அந்த பிராகிருத பிரளயத்துல என்ன ஆறுது அப்படின்னு சொன்னா, அந்த பிரம்மாவும் பிரளயத்தை லய அடைஞ்சு விடுறாரு. பிரம்மாவும் லய அடைஞ்சுட்டா மறுபடியும் அவர் ஞாபகப்படுத்துன்னு சொல்றாருன்னா எப்படி பண்ண முடியும், எப்படி சிருஷ்டி பண்றாருன்னு எப்படி அப்படின்னு கேள்வி கேட்க. சமான நாம ரூபத்வாச்ச ஆவருத்தாவபி அவிரோதா தர்ஷனாத் ஸ்மிருதேஷ்ச அப்படின்னு முதல்ல கேள்வி. என்ன கேள்வின்னா மீமாம்சகர்கள் கேட்கிறார்கள். என்ன கேள்வின்னா, சரி நீங்க சொன்னதெல்லாம் சரி, அக்செப்டட் தட் பிரம்மா பிரஜாபதி ரிமெம்பர்ஸ் தி ஆனுபூர்வின்னு. ஆனுபூர்வின்னா என்ன அப்படின்னு ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை அடி விஞ்ஞாபி. ஆனுபூர்வின்னா இப்ப யாரோ ஒருத்தர் சொல்லுவார் சுவாமி அவர் உண்மை நிறைய திட்டினார் சுவாமி அப்படின்னு. அப்படியா திட்டினாரா, என்ன எதுக்கா, என்ன ரொம்ப அபாரமா திட்டினாரு. ஏன் என்ன என்ன வெர்டிங்ஸ் யூஸ் பண்ண சொல்லுவோம் கொஞ்சம் கரெக்டா, என்ன வாட் இஸ் தி எக்ஸாக்ட் வெர்டிங்ஸ் ஹி யூஸ்ட் அப்படின்னு நம்ம கேட்க. அந்த வெர்டிங்ஸை நம்ம சம்ஸ்கிருதத்துல ஒரு விதமா என்ன சொல்லலாம், ஆனுபூர்வின்னு சொல்லலாம். ஆனுபூர்வின்னு எது ஆனதுக்கு அப்புறம் எது அப்படின்னு. இப்போ ஓம் நமோ விஷ்ணவே அப்படின்னு ஒரு மந்திரம். ஓம் நமோ விஷ்ணவே ஓகாரோத்தர மகாரோத்தர நகாரோத்தர அகாரோத்தர மகாரோத்தர ஓகாரோத்தர மகாரோத்தர இகாரோத்தர ஷகாரோத்தர நகாரோத்தர அகாரோத்தர மகாரோத்தர ஏகாராக அப்படின்னு சொல்லி. இதுக்கு சம்ஸ்கிருதத்துல வேதத்தை சொல்றப்போ இதுக்கு வர்ணக்கிரமம் அப்படின்னு. அடியன் வேதத்தை பத்தி அடியனுக்கு ஒண்ணுமே தெரியாது, சாதாரணமா சொல்றப்போ வர்ணக்கிரமம் சொல்லுங்க இது சொல்லணும். அந்த வர்ணக்கிரமத்துல என்னன்னா இந்த ஆனுபூர்வி எது ஆனதுக்கு அப்புறம் இப்ப விஷ்ணு அப்படின்னு மகாரோத்தர இகாரோத்தர ஷகாரோத்தர நகாரோத்தர உகாரோத்தர விசர்க ரூப ஆனுபூர்வி. சோ முதல்ல வா இ ஷு நு உ விசர்க்கம் இந்த மாதிரி சொன்னா இதுக்கு ஆனுபூர்வி. இதுக்கப்புறம் இது வகாரத்துக்கு அப்புறம் இகாரம் வரணும், இகாரம் வந்ததுக்கு அப்புறம் நகாரம் வரணும், நகாரம் வந்ததுக்கு அப்புறம் அகாரம் வரணும், அகாரம் வந்ததுக்கு அப்புறம் உகாரம் வரணும், அதுக்கப்புறம் விசர்க்கம் அப்படின்னா விஷ்ணு அப்படின்ற சப்தம் ஏற்பட்டு இதுக்கு ஆனுபூர்வின்னு பேர். நம்ம சம்பிரதாயத்துல என்ன சொல்றாங்கன்னா, இந்த வா இ ஊ இதெல்லாம் அனித்தியமா இருந்தாலும் இந்த காம்பினேஷன் இருக்கே, தோ தி இண்டிவிஜுவல் ஆல்பபெட்ஸ் ஆர் லெட்டர்ஸ் ஆர் நான் எட்டர்னல், தி காம்பினேஷன் இஸ் எட்டர்னல். இது இப்போ ஓம் நமோ விஷ்ணவேன்ற ஒரு மந்திரத்தை நம்ம வச்சுள்ளோம்னா வேற மந்திரம் இது, இந்த காம்பினேஷன் எட்டர்னல்.
அப்படின்னு நம்ம சம்பிரதாயத்துல அथवा நம்ம சித்தாந்தத்துல சொல்லக்கூடிய விஷயம். சோ எங்க மீமாம்சகர்கள் என்ன சொல்றார், சரி ஆணுபூர்வி நித்தியமா இருக்கட்டும், அது யார் சொல்லி கொடுக்கிறார்? பிரம்மா சொல்லி கொடுக்கிறார். பிரம்மா அந்த ரிஷிகளுக்கு இந்த ஆணுபூர்வி மனசுல வரும்படி பண்ற அப்பேற்பட்ட ஒரு சாட்சாத்காரம் பிரத்யக்ஷம் ஏற்பாடு வர மாதிரி ஏற்பாடு பண்ற. சரி, பிரம்மாவுக்கு ஞாபகம் இருக்கு, அவர் ரிஷிகளுக்கு பிரேரணத்தை பண்றார், வேதம் நித்தியம் சொல்றேன். சரி, பிரம்மாவே கிளம்பி போயிடுறாரு, அவரும் அந்த லயத்தை அடைஞ்சு விடுறாரு பெருமாள் இடத்துல நைமித்திக பிரளய மகா பிரளயத்துல, அதாவது பிராகிருத பிரளயம்னு பேரு, மகா பிரளயம்னு கூட சொல்றாரு. அந்த பிராகிருத பிரளயத்துல அவரும் அடைஞ்சு விடுறாரு சுவாமி லயத்தை. யாரு இருக்கா? அப்போ பிரம்மா எப்படி அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை ஞாபகம், அவரே பிரம்மாவே புதுசா தானே வர்றாரு, அவருக்கு எப்படி பழைய இதுல இருக்கிறது ஞாபகம் வரும் அப்படின்னு கேள்வி கேட்க. அதனால அவன் என்ன சொல்றான், accepted that the Brahma or Prajapati remembers the Anupurvi of the Vedas of the previous kalpa and through the means of those words அந்த பதங்களை வச்சுட்டு இந்திராதிகளை சிருஷ்டிக்கிறார். அதுக்கப்புறம் இந்திராதிகளை சிருஷ்டிக்கிறது ஒரு விஷயம், ரிஷியடிகளை சிருஷ்டிச்சு அந்த ரிஷிகள் மூலமாக அதே வார்த்தைகள் தான் வர மாதிரி பண்றார். This may be justifiable in the case of Naimitika Pralaya. What happens when Prakrita Pralaya occurs? When even Prajapati himself also gets dissolved, and except for the Supreme Brahman, everything else is non-existent. How can the non-existent Prajapati remember some words and create something afresh? Adhanala, it is to be contrived that the world does not have an end or beginning. மீமாம்சகா தங்களுடைய பட்சத்தை நுழைக்கிறதுக்கு ட்ரை பண்ற. நீ பார்க்கலாம் என்ன விஷயம் அப்படின்னு. பாகவதத்துல என்ன சொல்றதுன்னா, நைமித்திக பிரளயத்துக்கும் பிராகிருத பிரளயம் மகா பிரளயத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு இதை படிக்கிற சுலபமா இருக்கு. பிரம்மா இஸ் தி demiurge, the intermediary instrument through whom Mahavishnu, the supreme being, conducts the work of creation. ஹிரண்ய கர்ப்பத்வாரா ஸ்ரீபாஷ்யத்திலேயே சொல்றேன், இங்கேயே சொல்றது நிறைய இடத்துலயே சொல்லிருக்கு. இதுல இந்த நைமித்திக பிரளயத்துல விவரிக்கிற பாகவதத்துல ரொம்ப, இது இங்கிலீஷ்ல சம்ஸ்கிருதத்துல இருக்கிறது எல்லாருக்கும் புரியட்டோன்றதுக்காக அந்த ஸ்லோகத்தை கொடுக்காமல் இந்த அர்த்தத்தை இங்கிலீஷ்ல விவரணம் காட்டியிருக்கேன். A cycle of creation is a daytime of Brahma and of dissolution is night. This dissolution occurring on every night of Brahma is a quasi-dissolution only. Naimitika Pralayam அப்படின்னா ஒரு போர்ஷன் ஆஃப் ஒரு சின்ன பிரளயம் அப்படின்னு வச்சுக்கணும். ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் அப் டு சத்யலோகா. பூஹு புவஹா சுவஹா மஹா ஜனஹா தபஹா சத்யம் அப்படின்னு 7 லோகங்கள், ஊர்த லோகங்கள். அதல வித்தல சுத்தல ரசாத்தல பாத்தா மகாத்தல பாத்தாலான்னு அதோ லோகங்கள்னு சொல்றேன். இந்த நைமித்திக பிரளயத்துல என்ன ஆகுதுன்னு சொல்றதுன்னா, this dissolution occurring on every night of Brahma is a quasi-dissolution only of the worlds up to Satyaloka. பிரம்மா எங்க இருக்காருன்னா சத்தியலோகத்துல இருக்கார். அவருடைய லோகம் வரையும் தான் எல்லா பிரளயத்தை அடையுது. அவருடைய லோகம் பிரளயத்தை அடையல, அவரும் சௌக்கியமா அப்படியே இருக்கார், படுத்துட்டு இருக்கார் ராத்திரியில். They manifest again during the daytime of Brahma. சரி, 1 year of Brahma consists of 360 such days and his lifespan is 100 years. பிரம்மாவுக்கு இது ஒரு வருஷம் ஆயுஸ், 360 நாள் ஒரு வருஷத்துக்கு. The immensity of Brahma's lifespan is realized only if it is converted in terms of human years. 1 year of a human is 1 day of celestial. So 360 human years is 1 year of the celestials. 12,000 such celestial years are 4,32,000. 43,20,000 human years is 1 Chaturyuga, the period of 4 yugas of Satya, Treta, Krita, Treta, Dwapara and Kali. Krita yugathukku Satya yuga nu peru vechukku.
2,000 such Chaturyugas constitute one day, including the night time of Brahma, of which we have spoken above, and 360 such days constitute 1 year for him. From this, the length of 1 year of Brahma and his total lifespan of 100 such years can be easily computed, and the immensity of the period of the time involved is imagined. It will come to 3,11040. 3,11,040 billion human years. யாருக்காவது இமேஜின் பண்ணிக்க முடியுமா? இமேஜினே பண்ணிக்க முடியும். இது நைமித்திக பிரளயம். சரி, பிராகிருத பிரளயம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்கிறேன். A Brahma's lifespan of such 100 years is divided into 2 halves or pararthas. And so his life is said to last for 2 pararthas. After 2 pararthas, the Brahma and the whole universe, down to its subtlest elements, dissolve into the Supreme Being. And the Brahma poidra. This is called total pralaya. The Mahapralayam are called Brahma pralaya or Prakrita pralaya, during which the categories also dissolve with Prakriti. And the Prakriti poi Bhagavan dissolve. Then there is nothing but Narayana, who holds everything in himself in subtle form and remains in cosmic slumber. This pralaya, or the state of dissolution, lasts for 2 pararthas, just like the period of manifestation. இது பிராகிருத பிரளயம் அப்படின்றது ஸ்ரீபாஷ்யத்துல ஸ்ரீமத் பாகவதத்துல ரொம்ப ஸ்பஷ்டமா சொல்றேன். சோ இங்க கேள்வி என்னன்னா, அதஸ்யாத் அப்படின்னு இல்ல கேள்வி. பகவத் ராமாந்திர கேள்வி கேட்டு பதில் சொல்ற. கேள்வி என்னன்னா, நைமித்திக பிரளயாதிஷு இந்திராத்யுத்பத்தௌ வேத சப்தேபியா பூர்வபூர்வாதி ஸ்மரணேன பிரஜாபதினா தேவாதி சிருஷ்டி உபபத்யதாம் நாமா. சரி, அது வேணா நடந்துட்டு போகட்டும். என்ன நைமித்திக பிரளயத்துல அவர் என்ன பண்றார்? நேற்று நடந்தது இன்னைக்கு ஞாபகப்படுத்திக்கிறார், இன்னைக்கு நடந்தது நாளைக்கு ஞாபகப்படுத்திக்கிறார். ஒவ்வொரு புது புது சிருஷ்டியா, ஒவ்வொரு நாளும் புது புது சிருஷ்டி தானே. அது முன்னாடி நேற்று நடந்தது இன்னைக்கு ஞாபகப்படுத்திக்கிறார், இன்னைக்கு இங்க நடந்தது நாளைக்கு, நாளைக்கு நடந்தது நாளைக்கு, இந்த மாதிரி. சரி, அந்த வேத சப்தத்தை வச்சுண்ட இந்திராதி ஸ்மரணங்கள் எல்லாம் முன்னாடி எப்படி நேற்று இந்த மாதிரி சிருஷ்டிக்கப்பட்டிருந்தான்னு சொல்லி மறுபடியும் அன்னைக்கு ஞாபகப்படுத்துகிறோம், மறுபடியும் மறுநாளும் ஞாபகப்படுத்துகிறோம், மறுபடியும் மறுநாள். சரி, இதெல்லாம் சரி, ஒத்துக்கொள்ளலாம். பிராகிருத பிரளயேது, பிராகிருத பிரளயம்னா இப்பதான் பார்த்தேன் நான். ஸ்ரஷ்டு பிரஜாபதே, அந்த பிரம்மா சதுர்முக பிரம்மா இருக்கானே அவனும் கூட என்ன பூதாத்ய அஹங்கார பரிணாம சப்தஸ்ய வினஷ்டத்வாத், அவனும் லயத்தை அடைஞ்சு விடுறான், அவனும் செத்து போயிடுறான், அவனும் லயத்தை அடைஞ்சு விடுறான். சரி, சப்தம் ஏதாவது இருக்கா? அவன் அந்த சப்தத்தை ஆதாரமா வச்சுட்டு இப்ப சிருஷ்டி பண்ணலான்னு அந்த சப்தமும் போயிடுறது. என்ன சப்தம் என்கிறது என்ன? அது ஒரு பிரகிருத்தியினுடைய பரிணாமம். பிரகிருத்தியினுடைய பரிணாமங்கள் எல்லாம் பிரகிருத்தியில அடங்கி அந்த பிரகிருத்தியும் கூட பரமாத்மாவோட இடத்துல அடங்குறது. நாசீத்தமஹா ஜோதிரபூ நச்சான்யா அப்படின்னு சொல்லி சொல்றது. தமசம் இருக்கு இல்ல, ஜோதிஷம் இருக்கு, ஏதுவும் இருக்கு. அப்போ அந்த பிரஜாபதி அந்த சமயத்துல மகாபிரளயம் உண்டானதுக்கு அப்புறம் அடுத்ததா ஒரு பிரம்மா வராரு. அவர் எப்படி சப்தபூர்விகமான சிருஷ்டியை பண்ணுவார்? எந்த நஷ்டமா இருக்கக்கூடிய வேதத்தை எப்படி ஞாபகப்படுத்த அதே மாதிரி இன்னொரு வேதத்தை சொல்லுவார். அதனால கதந்தராம் வினஷ்டஸ்ய வேதஸ்ய நித்தியத்துவம், அதனால வேதம் நித்தியம் சொல்ல முடியாது. ஒருவேளை நீங்க வேதம் நித்தியம் சொல்றதா இருந்தால் அப்படின்னு பூர்வ மீமாம்சகர்கள் சொல்றார்கள். சரி, அவர்கள் என்ன சொன்னார்கள்? முன்னாடி இங்க பார்த்தோம். என்ன சொன்னார்? தேவதைகளுக்கு விக்கிரகம் கிடையாது. விக்கிரகோ ஹவிராதானம் யுகபத் கர்ம சந்நிதி பிரீத்தி பலப்பிரதாத்திருத்தம் தேவதானாம் நவித்யதேன்னு சொல்லிட்டு, அவர்களுக்கு ஒரு ஆகாரம் கிடையாது, சரீரம் கிடையாது. அவர்கள்
ஹவிஸை ஸ்வீகரிக்கிறது கிடையாது. ஒரே சமயத்துல நிறைய இடத்துல கர்மங்கள் இருந்தால் அங்கெல்லாம் போயிருக்கிறது கிடையாது. அவர்களுக்கு சந்தோஷமாறுதுன்னு சொல்றதும் தப்பு. அவர்கள் பலமும் கொடுக்க மாட்டார், ஒன்னும் கொடுக்க மாட்டார். இந்த தேவதைகளுக்கு எதுவுமே கிடையாது. பிரீத்தி பலப்பிரதாத்திருத்தம் தேவதானா நவித்தியத்தைன்னு சொல்லி அவருடைய மீமாம்சகர்களுடைய அபிப்பிராயம். இங்க என்ன சொல்றான்னு, ஒருவேளை விக்கிரகத்துவம் ஒத்துண்டாலும் ஒத்துக்கோங்க, பரவாயில்ல. ஆனா இந்த மகா பிரளயம் அப்படின்றது ஏற்படுறது சொல்லவே கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டேன். அதான் இங்க காட்டுற லோக வியவஹாரஸ்ய பிரவாஹானாதிக ஆசிரேணியா இதி அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். என்ன அப்படின்னு நான் கேட்டேன். சம்ஸ்கிருதத்துல சாஸ்திரங்கள்ல ஒரு வார்த்தை உண்டு, சர்வநாசே சமுத்பன்னே அர்த்தம் தியஜதி பண்டிதா. ஒரு பெரிய பிரவாகம் தொடுது. பிரவாகம் எல்லாம் இதா ஜலத்துல போயிட போறது. ஏதோ அவருடைய வெள்ளி பாத்திரம், தங்க பாத்திரம் இதெல்லாம் வச்சுட்டு இருக்க. ரெண்டு பொட்டி இருக்கு. சரி, 2 பொட்டி இருக்கு. அந்த 2 பொட்டியை எடுத்துட்டு இவர் போயிட்டு இருக்காரு பிரவாகத்துல. அப்படி போச்சோன்னா இந்த 2 பொட்டியும் வச்சுட்டு போனோம்னா இவருக்கே பிராணத்துக்கு ஆபத்து. இப்போ பிராணம் முக்கியமா, அந்த பொட்டியில இருக்கிற பாத்திரம், வெள்ளி பாத்திரம், தங்க பாத்திரம் முக்கியமா? பிராணம் தான் முக்கியம். யாரோ சொல்றா, இந்த 2 பொட்டியும் நீர் வச்சுக்கொள்ள முடியாது சுவாமி, ஏதாவது ஒரு பொட்டி வச்சுக்கணும். அவர் என்ன பண்றார், சர்வநாசே சமுத்பன்னே அர்த்தம் தியஜதி. சரி, சத்யா பிராணம் இருக்கே, அதுவே போறோம், ஒரு பொட்டி போனா போறது அப்படின்னு சொல்லி ஒரு பொட்டியை அப்படியே தூக்கி. அந்த மாதிரி இங்க மீமாம்சகர்கள் என்ன சொன்னாருன்னா, அவர்களுக்கு விக்கிரகம், தேவதைகளுக்கு விக்கிரகம் உண்டு, அதாவது சரீரம் உண்டு ஒத்துக்கிறதுக்கு அவனுக்கு அபிப்பிராயம் கிடையாது. அவர்கள் என்ன சொல்றாருன்னா, சப்த ஏவ தேவதா, வேற எதுவும் இல்லை. இந்திரஹா அப்படின்னு யாருன்னா, இந்திரன் அப்படின்னு ஒரு தேவதை எங்கேயோ இருக்கான்னா அது கிடையாது. இகாரோத்தர நகாரோத்தர தகாரோத்தர ரேபோத்தர அகாரோத்தர ஆனுபூர்வி ரூப சப்த ஏவ தேவதா. யாரு சுவாமின்னு, ஏதோ அந்த இந்திரன் என்கிற சப்தமே தேவதை. அதை தவிர வேற எந்த சப்தமும் கிடையாது. யாரோ ஒரு தேவதை அவருக்கு பிரீத்தி ஏற்பட்டு இந்த பலத்தை கொடுக்கிறாருன்னா அதுவும் கிடையாது. எப்படி சுவாமி முடியும் அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது சுவாமி, அவ்வளவுதான். அதுக்கு மேல கேள்வி கேட்காது. எங்க அபிப்பிராயம் கிடையாது. ஏன்னா அப்படி சொன்ன வேற சில அநேக அனுபவத்திகள் எல்லாம் ஏற்படுது. பௌத்தர்களோட வாதாடுற சந்தர்ப்பத்துல வேதத்தை சொல்லிருக்கு ஒத்துக்கோங்க, நான் ஒத்துக்கிறேன். லாஜிக்கலி இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ப்ரூவ் ஆல் தீஸ் திங்ஸ். தேவதைகளுக்கு ரூபம் உண்டு, ஆகாரம் உண்டு, அவர்களுக்கு பிரீத்தி உண்டு, அவர்கள் அந்த ஹவிஸெல்லாம் ஸ்வீகரிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா எப்படி நம்புறது? இன்னைக்கு பெருமாள் உண்டுன்னு சொன்னா எப்படி காட்டி கொடுக்கும் சுவாமின்னு யார் காட்ட முடியும்? எப்படி காட்ட முடியும்? அதானே நாஸ்திகர்களுக்கும் ஆஸ்திகர்களுக்கும் முதல்ல இந்த பெரிய சர்ச்சை என்ன, பகவான் அப்படின்ற உண்டுன்றதுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னு பெரிய கேள்வி. அப்ப கண்ணுக்கு தெரியல, கண்ணுக்கு தெரியாம இருக்கக்கூடிய வஸ்து இல்லைன்னு அர்த்தமா? எத்தனையோ வஸ்து இருக்குன்னு நம்ம ஒத்துக்கிறோமே, சயின்டிஸ்டும் ஒத்துக்கிறோங்களே. அப்படின்னு எல்லாம் கேள்வி இந்த பகவான் உண்டா இல்லையான்னு சொல்றதுக்கு பெரிய சர்ச்சைகள்லாம். நம்மாழ்வாரே என்ன சொல்றார், உளநிலையில் உளன் அப்படின்னு சொல்றார், நலநிலையில் உளன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பெரிய விஷயம். अस्तीत्येवोपलब्धव्यः तत्त्वभावेन चोभयोः अस्तीत्येवोपलब्धस्य तत्त्वभावः प्रसीदति அப்படின்னெல்லாம் எத்தனை சொல்லப்பட்டிருக்கு உபநிஷத்து. இந்த பகவானுடைய ஸ்வரூபம் என்ன, எப்படி, நாம எங்கேன்னு வந்தோம், பகவானுக்கு நமக்கு என்ன சம்பந்தம், இதெல்லாம் தானே நம்ம வேதாந்தத்துல சர்ச்சை பண்றோம். அந்த விஷயம் இருக்கட்டும். தேவதைகளுக்கு இது உண்டுன்னு சொன்னா there are so many problems. You have to give answers to so many questions. And they have to be purely logical because Buddhists and others don't accept the authenticity of the Vedas. வேதத்துல சொல்லியிருக்கேன்னா எடுத்துன்னு போயா வேதம் ஒண்ணு, யாருக்கு வேணும் உன்னுடைய வேதம்?
அதனால இவர்கள் என்ன சொன்னார்கள், மீமாம்சகர்கள் அப்படின்னா, அவன் ஏன் இப்படி சொன்னா அவளுக்கு புத்தி கிடையாது, ஆர் தே ஃபூல்ஸ் அப்படின்னா, தே ஆர் நாட் ஃபூல்ஸ். அவ வேற விதமா லாஜிக்கலா இதை ஆன்சர் பண்றா. அது எப்படின்னா சப்த ஏவ தேவதா, அது எப்படி, அதுக்கு எப்படி சுவாமி ஒரு சப்தத்துல இருந்தே பலன் கிடைக்குமா அப்படின்னு, அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம், விஸ்தாரமா சர்ச்சை. பிரகிருதத்துல என்னன்னு கேட்டா, சுவாமி அவர்களுக்கு விக்கிரகம் உண்டு சரீரம் உண்டுன்னு வேணா ஒத்துண்டுலாம், வேதம் அனாதின்னு ஒத்துக்கோங்க, எதுக்காக சமப்படுறீங்க அப்படின்னு அவன் நம்ம கேட்கிறோம். அதோ எப்படி அனாதின்னு சொல்லிட்டு இருக்கோம், பிரவாகத்தா அனாதி. பிரவாகத்தா அனாதின்னு என்ன அப்படின்னு கேட்ட, ரொம்ப பிரசித்தமான பீஜாங்குர நியாயம் நாம சொல்லுவோம். லௌகிகமான பாஷையில சொன்னா, கோழி முன்னாடி வந்துதா மொட்டை முன்னாடி வந்துதா, மொட்டையில இருந்து கோழி வந்துதா கோழியில இருந்து மொட்டை வந்துதா அப்படின்னு கேள்வி. சோ இன்னைக்கு நாம ஒரு கோழி அது எங்கேன்னு முட்டையில இருந்து வந்தது, அந்த முட்டை எங்கேன்னு வந்தது, அது ஒரு கோழில இருந்து, அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி அப்படின்னு போயிட்டு இருக்கு. நாம என்ன சொல்றோம், பிரவாஹ அநாதிமானேஷா. அதான் பீஜாங்குரம். முதல்ல அந்த அங்குரம்னு சொல்லக்கூடிய ஸ்ப்ரவுட் இருக்கு, அது வந்துதா இல்ல அதுக்கு முன்னாடியே விதை இருந்ததா, இந்த விதை முன்னாடியா பீஜம் முன்னாடியா அங்குரம் முன்னாடியா, இந்த பீஜ அங்குரத்துல இருந்து இந்த பீஜம், இந்த அங்குரம் இந்த பீஜத்துல இருந்து, அந்த பீஜம் எதுல இருந்து ஒரு அங்குரத்துல இருந்து, அது எங்க இருந்தது அதுக்கு ஒரு பீஜத்துல, அப்படியே போயிட்டு இருந்த கடைசியில அநாதிஹி பிரவாகத்தா அநாதிஹி. அனாதின்னு சொன்னா நமக்கு தெரியாதுன்னு அர்த்தம். எப்படி நமக்கு தெரியாது, புரியாது, தெரியாது புரியாது, சொன்னாலும் புரியாது, சொல்றதுக்கு எப்படின்னு சொல்லவும் முடியாது. அதனால அவன் என்ன சொல்றான், இந்த சிருஷ்டி பிரளயங்கள் அப்படின்றத ஒத்துக்க வேண்டாம், என்ன வேதம் நித்தியம் அப்படின்னு நமக்கு ரொம்ப பிரதானமா வேணும். சிருஷ்டி பிரளயம்னா மகா பிரளயம் ஆச்சுன்னா எல்லாம் போயிடுறதுன்னு எல்லாரும் ஒத்துண்டாங்க, அதனால வேதமும் போயிடுறதுன்னு ஒத்துண்டாகணும். அதனால அவன் என்ன சொல்ற, ஒருவேளை தேவதைகளுக்கு விக்கிரகம் சரீரம் உண்டு ஒத்துண்டா கூட மகா பிரளயத்தை நாம ஒத்துக்கிறது இல்லை, பிகாஸ் வி ஆர் நாட் ரெடி டு காம்ப்ரமைஸ் ஆன் தி நான் எட்டர்னல்னஸ் ஆஃப் தி வேதாஸ். அதனால நாம மகா பிரளயம் கிடையாது, வேதம் என்கிறது பிரவாகத்தா அனாதின்னு வச்சுக்கணும் அப்படின்னு அவன் சொல்ற. அப்படி வச்சுக்கலாமே நீங்களா அப்படின்னு அவன் கேட்கிறான். அதுக்கு பகவத் ராமானந்தர் என்ன சொல்றார், இல்ல பாதராயண மகர்ஷி என்ன சொல்றார், சமான நாம ரூபத்வாச்ச ஆவருத்தாவதி அவிரோதா. பிரஜாபதி இல்லைன்னு கூட அந்த பிரஜாபதி லயத்தை அடைஞ்சு விட்டார், அடுத்த பிரஜாபதி வந்தாருன்னு கூட இந்த கேள்வி கிடையாது. ஏன்னா பகவான் அதே மாதிரியாக இந்த புதுஷா வரக்கூடிய பிரஜாபதிக்கு பிரேரணம் பண்றது. அப்படி பிரேரணம் பண்றதுனால அதே அனுபூர்வியோட வேதம் வருது. அதனால வேதம் நித்தியம். மகாபிரளயம் என்கிறது இல்லைன்னு சொல்லி வேதம் நித்தியம் சொல்ல வேண்டியது. மகாபிரளயம் இருந்தாலும் கூட புதுஷா ஒரு பிரம்மா வராருன்னு சொல்லக்கூடாது. புதுஷா இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோ பிரைம் மினிஸ்டரோ பிரசிடென்டோ மாறிண்டே இருக்காளோ இல்லை, மாறிண்டு இருந்தாலும் என்ன, so many things continue like that only for so many generations. அந்த மாதிரி இந்த புது பிரம்மா வந்தா கூட என்ன, அவருக்கு பகவான் அதே மாதிரியா பிரேரணம் பண்றார். பார்ப்பாதி முன்னாடி எப்படி வேதத்தை அமைச்சிருந்தோ இப்போ அதே மாதிரி அதே அனுபூர்வியோட அமைச்சு. எப்படி சுவாமி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டேன். தர்ஷனாத் ஸ்மிருதேஷ்ட. தர்சனம் அப்படின்னு வேத வாக்கியத்தை சொல்லப்பட்டிருக்கு, ஸ்மிருதி வாக்கியங்கள் புராண வாக்கியங்களை இதே வார்த்தையை சொல்றோம், அவ்வளவுதான் பீரியட். வேதத்தை சொல்லியாச்சுன்னு நமக்கு அப்புறம் எப்படி, how do we not accept it or how do we reject the theory? We cannot reject it. அப்படின்னு சொல்லி பாதராயண மகர்ஷி சொல்றார், சமான நாம ரூபத்வாச்ச ஆவருத்தாவபி அவிரோதா. ஏன்னா தர்ஷனாத் ஸ்மிருதேஷ்ட. தர்ஷனாத்னா நமக்கு கண்ணில் தெரியுதுன்னு அர்த்தம் இல்லை, வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு. அதனால ஸ்மிருதேஷ்டா. அதனால இவர் என்ன சொல்றா, கடைசியில பூர்வபக்ஷம் என்ன சொல்றா, அத வேத நித்தியத்துவவாதினா தேவாதீனாம் விக்கிரகவத்வ அபியுபகமேபி லோக பிரவியவஹாரஸ்ய
பிரவாஹாதாதி அநாதித ஆசிரயணீயா இதி அத்திர உத்தரம் படதி. இந்த நைமித்திக பிரளயம் பிராகிருத பிரளயம் எல்லாம் பார்த்தோம். உனக்கு என்ன சொல்ற? சமான நாம ரூபத்வாச்ச ஆவருத்தாவபி அவிரோதா தர்ஷனாத் ஸ்மிருதேஷ்ச. Even after the Mahapralaya or Prakriti Pralaya, when Prakriti also gets dissolved and recreated, all objects are created in a totally similar fashion. And therefore, there is no contradiction in saying the Vedas are eternal. Because so say the Vedic passages. And also like the Smriti works like Manusmriti and Puranas like Naradiya Purana. The left side liya பதபதார்த்தங்கள் ஒவ்வொரு பதத்துக்கும் என்ன அர்த்தம் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பார்த்துக்கலாம். இங்க பங்கி என்ன சொல்றதுன்னா, கிருத்ஸ்னோபசம்ஹாரே, கிருத்ஸ்னம்னா எல்லாம் உபசம்ஹாரம் ஆயிடுறதுன்னு அதான் மகாபிரளயம். அதுக்கப்புறம் ஜெகத் உற்பத்தியாவிருத்தாவதி, மறுபடியும் ஜெகத்து உற்பத்தி ஆறுது பகவானிடத்துல இருந்து. அந்த உற்பத்தியினுடைய ஆவர்த்தி, ரிப்பீட்டிஷன் ஆஃப் தி கிரியேஷன். அப்பொழுதும் கூட பூர்வோக்தாது சமான நாம ரூபத்வாது அதே மாதிரியா நாமம் ரூபம் இந்த சப்தங்களா அப்படியே உற்பத்தி ஆறுது. இந்த வஸ்துக்களா அந்த சப்தங்களால அப்படியே உற்பத்திக்கப்படுகிறது. they are also created like that. எப்படின்னா, பகவான் பிரம்மா பிரளயத்தை அடைஞ்சுடலாம், பிரம்மா டிசால்வ் ஆயிடலாம், போயிடலாம். பகவான் பர்மனன்ட் தானே. அதான் சொல்றாருங்க. ததா ஹி ச பகவான் புருஷோத்தமஹ பிரளயாவசான சமயே, அந்த பிரளயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பூர்வ சம்ஸ்தானம் ஜெகத் ஸ்மரன்னு, முன்னாடி எப்படி இருந்தா அப்படியே அந்த ஜெகத்தை ஸ்மரித்துக் கொண்டு பகுஸ்யாம் இது சங்கல்பியா பகுஸ்யாம் பிரஜா ஏதி அப்படின்னு தைத்திரியோபனிஷத்துல வருதா இல்லையா? அப்படி சங்கல்பியா போக்ய போக்திருஜாத்தம் ஜீவாத்மாக்களையும் அச்சித் வஸ்துக்களையும் ஸ்வஸ்மின் சக்தி மாத்திராவசேஷம் பிரலீனம் விபஜ்ய, ஏதோ ஒரு சக்தி ரூபமாக அந்த மாதிரி இருந்து கொண்டு அது லீனமாக இருக்கக்கூடியதை விபாகம் பண்ணிக்கொண்டு மகதாதி பிரம்மாண்டம் பிரகிருத்தே மகானே மகதா அகங்காரா அப்படி பிரம்மாண்டத்தையும், எப்பேற்பட்ட பிரம்மாண்டம், இரண்ய கர்ப்ப பரியந்தம், பிரம்மா சதுர்முக பிரம்மாவோட கூடி இருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டத்தை யதாபூர்வம் சிருஷ்டா, அதே மாதிரியா சிருஷ்டி பண்ண, ஒரு வித்தியாசமும் கிடையாது. வேதாம்ச பூர்வானுபூர்வி விசேஷ சம்ஸ்திதாரு ஆவிஷ்கிருத்ய, முன்னாடி எப்படி இருந்ததோ விஷயத்வோர்ஜேத்வா வாயவஸ்தோபாயவஸ்த தேவோவஸ்தவிதா பிரார்ப்பயது ஸ்ரேஷ்டதமாய கர்மண ஆப்யாயுத்தமக்ஞாதேவ பாகமூர்த்திஸ்வதி பயஸ்வதி. இந்த மாதிரி ஏதோ எத்தனையோ கல்பங்களாக வந்துட்டு, அடுத்ததாகவும் எத்தனையோ கல்பங்கள் புது புது சிருஷ்டி இதே மாதிரியா வரப்போகுது அப்படின்னு பூர்வானுபூர்வி விசேஷ சம்ஸ்திதானு ஆவிஷ்கிருத்ய, அதே மாதிரி ஆவிஷ்காரம் ஹிரண்ய கர்ப்பாய உபதிஷ்ய, அந்த சதுர்முக பிரம்மாக்கு எல்லாம் உபதேசம் பண்றது. பூர்வவதேவ, அதே மாதிரியாக தேவாத்யாக்கார ஜெகத் சர்க்கே தம் நியுஜ்ய, இந்த தேவதைகள் அந்த இது பிசாச்சோ குஹ்ய கசித்தோ பூதோமி தேவயோனயான அந்த தேவயோனிகளா இருக்கக்கூடியவர்கள் எல்லாரையும் அதே மாதிரி சிருஷ்டி பண்ணணும். முன்னாடி நான் எப்படி பண்ணிருந்தேனோ அதே மாதிரி நீ பண்ணணும், அதுவா முன்னாடி இருந்த பிரம்மா எப்படி பண்ணியிருந்தாரோ அதே மாதிரி பண்ணணும்னு சொல்லி தம் நியுஜ்யா, அவனுக்கு ஆர்டர் போட்டுடுறாரு. அப்புறம் சரி நீ பண்ணிக்க, என் பாட்டுக்கு இருக்கேன்னா அந்த மாதிரி ஸ்வயம் அப்பீதர் அந்தராத்மதையா அவதஸ்தே, கைட் பண்றதுக்காக தானா அவனுக்கு அந்தராத்மாவாக இருக்கிறான். அதஹ யதோக்தம் சர்வம் உபபன்னம், அதனால முன்னாடி சொன்னதெல்லாம் கரெக்டா இருக்கு, எந்த தோஷமும் கிடையாது. அதனாலதான் ஏததேவச்ச வேதஸ்ய அபௌருஷேயத்துவம் நித்தியத்வஞ்ச, இதனாலதான் இதேதான் இதுதான் வேற அபௌருஷேயம் சொல்றதுக்கு அர்த்தம். அஸ்வராதி புருஷ நிர்மித்தமும் இல்லை,
பகவானும் நிர்மிதம் இல்லை, பகவான் உபதேசித்தது. அது எப்படின்னா அனாதி, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் டைம் எப்படி ஆச்சுன்னு அந்த மாதிரி கேள்வியே கேட்க முடியாது. நியாயத்தே ஆதிஹி எஸ்ய சஹ அனாதிஹி, அந்த மாதிரி கூட வியாக்கியானம் பண்ணலான்னு வியாக்கரண சாஸ்திரபத்தமான விஷயம். அதனால இதுதான் நித்தியத்துவம், வேதசிய அபௌருஷேயத்துவம். வேதம் அபௌருஷேயம், நித்தியம் ரெண்டும். எது பூர்வ பூர்வோச்சாரண கிரமஜனித சம்ஸ்காரேண தமேவ கிரம விசேஷம் ஸ்மிருத்வா தேனைவ கிரமேண உச்சாரியத்துவம். அப்படியே ஆனுபூர்வின்னு சொன்னேன்னு அதே ஆனுபூர்வி அதே மாதிரியாக வரணும் வருது. பகவான் அப்படியே ஸ்மரிச்சு அப்படியே உபதேசம் பண்ற, அப்படியே இப்போ தினங்கள் எல்லாம் உச்சாரணம் பண்றார். தத் அஸ்மாசு சர்வேஸ்வரேபி சமானம், நமக்கும் பகவானுக்கும் ரெண்டும் சமானம். யாம்ஸ்து விசேஷ, நாம எப்படி பழையது ஞாபகப்படுத்துன்னு சொல்றோமோ பகவானும் அப்படிதான். ஆனா யாம்ஸ்து விசேஷா என்ன, சம்ஸ்கார அனபேட்சமேவ ஸ்வயமேவ அனுசந்தத்தே புருஷோத்தமம். ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன விஷயம் அப்படின்னா சம்ஸ்கார அனபேட்சமேவ அப்படின்னா என்ன? இப்போ சப்போஸ் யாரோ என்ன கேட்கிற, நீ மகாத்மா காந்தியை ஞாபகப்படுத்திக்கோ. எப்படி ஞாபகப்படுத்திக்க முடியும் சுவாமி, நான் அவரை பார்க்கவே இல்லையே. He passed away in 1948. I was born in 1970s. How can I remember him? I have not seen him. என்ன ஸ்மிருதி அப்படின்னா சம்ஸ்காரஜன்யம், சம்ஸ்கார மாத்திரஜன்யம் ஞானம் ஸ்மிருதி. ஒரு அனுபவத்திலேருந்து ஒரு சம்ஸ்காரம் ஏற்படணும், அதற்கு பாவனான்னு பேர். அனுபவஜன்யா ஸ்மிருதி ஹேதுர்பாவனான்னு தர்க்கசாஸ்திரத்துல சொல்றோம். So when I see something or experience something, not essentially see experience அப்படின்னு அர்த்தம். எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன சந்தர்ப்பத்துல அது ரொம்ப, நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸை ரொம்ப விசேஷமாக பாவிக்கிறதா இருந்தால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்பேற்பட்டதாக இருக்கும், அது ஒரு இட் வில் லீவ் ஏ இம்ப்ரிண்ட் ஆன் தி மைண்ட். அதுதான் சம்ஸ்காரம். அந்த சம்ஸ்காரத்தினுடைய உத்போதம் எப்போ ஏற்படுறதோ அப்போ நமக்கு அந்த ஸ்மிருதி ஆர் ரிமெம்பரன்ஸ் அப்படின்றது ஏற்படுது. அதுக்கு அடிக்கடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். போன இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்த இருந்த சண்டையில நீ என்ன சாப்பிட்டேன்னு கேட்டேன். உப்புமா சாப்பிட்டியா, தோசை சாப்பிட்டியா, வடை சாப்பிட்டியா, என்ன சாப்பிட்டேன்னு தெரியாது சொல்லி ஞாபகம். இன்னொரு நாள் சொல்றேன், சுவாமி 25 வருஷத்துக்கு முன்னாடி ஆத்துல சக்கரை பொங்கல் சாப்பிட்டேன், ஆச்சரியமா இருந்தது, இன்னும் மறக்கவே முடியாது. என்ன சுவாமி 2 வாரத்துக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டேன்னு ஞாபகம் கிடையாது. 25 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறது எப்படி ஞாபகம் வரும்? அந்த 25 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்ட விஷயம் அது ஒரு சம்ஸ்காரத்தை உண்டு பண்ணிருக்கு. 2 வாரத்துக்கு முன்னாடி சாப்பிட்ட விஷயம் அது சம்ஸ்காரத்தை உண்டு பண்ணிருக்கு. அதனால that has created an imprint which can be summoned whenever he needs it, or whenever இந்த உத்போதம் அப்படின்றது எதுல இருந்து உண்டாருது அப்படின்னு 40 காரணங்கள் உண்டு நியாய சூத்திரத்துல காட்டுது. அதனால அந்த சம்ஸ்காரம் ஒரு அனுபவத்தாலே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து உண்டா இருக்கக்கூடிய ஒரு சம்ஸ்காரம் இருந்தால் அந்த சம்ஸ்காரம் என்கிறது அது உத்புத்தமான சந்தர்ப்பத்துல, ஜாகிரதமான சந்தர்ப்பத்துல நமக்கு ஸ்மிருதி என்றது ஏற்படுது. நம்முடைய ஸ்மிருதி என்றது சம்ஸ்கார சாபேட்சம். பகவானுடைய ஸ்மிருதி என்றது சம்ஸ்கார நிரபேட்சம். அதுதான் நாம வேதத்தை நாம கத்துண்டு உச்சாரணம் பண்ற சமயத்தை நாம உச்சாரணம் பண்றதுக்கும் பகவான் பிரஜாபதிக்கு சொல்லி கொடுக்கிற சந்தர்ப்பத்துல சொல்லக்கூடிய வேதத்துக்கும் வேதோச்சாரணத்துக்கும் என்ன வித்தியாசம்? 2 உச்சாரணம். அவனுக்கு சம்ஸ்காரம் என்கிற ஒரு வஸ்துவனுடைய சககாரம் இல்லாமலே அவன் வேதத்தை உபதேசிக்கிறான். நாம சம்ஸ்காரம் என்கிற ஒரு வஸ்து சககாரம் இருந்தாதான் நமக்கு ஸ்மரணம் என்கிறது ஏற்படும். அதுக்கப்புறம் தான் நாம சொல்லலாம், அதுதான் விசேஷம் அப்படின்னு காட்டுறது.
யாம்ஸ்து விசேஷா அப்படின்னு ஃபர்ஸ்ட் பேராகிராஃபினுடைய எண்ட் பாருங்க. சம்ஸ்கார அனபேட்சமேவ ஸ்வயமேவ அனுசந்தத்தே புருஷோத்தமஹ. சரி, இவ்வளவெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? குதைதம் யதோக்தம் அவகம்யதே, சொன்னதெல்லாம் மேல சொன்னதெல்லாம் சரி எப்படி தெரியுது? தத்ராஹ தர்ஷனாத் ஸ்மிருதேஷ்ச. தர்ஷனாத்னா வேத வாக்கியங்கள், அப்படியே ஸ்மிருதேஷ்ச. ஸ்மிருதேஷ்சான ஸ்மிருதி வாக்கியங்கள், மன்வாதி ஸ்மிருதிகள், புராணங்கள். இதெல்லாம் எங்க சுவாமி வேதத்துல எங்க சொல்லிருக்கு? யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம்ஷ்ட பிரஹிணோதி தஸ்மை அப்படின்னு ஸ்வேதாஸ்வதரோபனிஷத்துல 6வது கண்டம் 18வது மந்திரம். அதனால தர்ஷனாத் அப்படின்னா வேத வாக்கியம், அதாவது ஸ்வேதாஸ்வதரோபனிஷத்தினுடைய வாக்கியம். சரி, ஸ்மிருதி எங்க சுவாமி? ஸ்மிருதிஷ்ச மானவி. மானவின்னு மனு பகவான் மனு எழுதியிருக்கக்கூடிய ஒரு ஸ்மிருதி. அவர் என்ன சொல்றார்? ஆசீதம் தமோ பூதம் அப்படின்னு ஆரம்பிச்சு, அதாவது சிருஷ்டி எல்லாம் எப்படி நடந்ததுன்னு முதல் அத்தியாயம் 5வது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிச்சு கடைசியில என்ன சொல்றார்? சோபித்யாய சரீராத் ஸ்வாத் சிஸ்ரக்ஷுர் விவிதா பிரஜாஹ அபயேவ சசர்ஜாதௌ தாசு வீரியமபாஸ்ருஜதே ததண்டமபவத் தெய்வம் சஹஸ்ராம்சு சவப்பிரபம் அப்படின்னு முதல்ல என்ன பண்ணான் பகவான்? தன்னுடைய சரீரத்திலிருந்து பிரஜைகளை சிருஷ்டிக்கணும் என்கிற ஒரு ஆசையை கொண்டு அதுல தன்னுடைய வீரியத்தை விட்டான். அது என்னாச்சு? ததண்டமபவத் தெய்வம். அது ஒரு சுவர்ணமயமான தங்கமயமான ஒரு முட்டையாக ஆயிற்று. எப்படி? இந்த சஹஸ்ராம்சு சவப்பிரபம், சூரியனை போல இருந்தது. அந்த முட்டையிலிருந்து யார் வந்தா? தஸ்மின் ஜக்ஞே ஸ்வயம் பிரம்மா சர்வலோக பிதாமகா. பிதாமகான்னு யாரு? தந்தைக்கும் தந்தை, எல்லாருக்கும் தந்தையாக இருக்கிறாரு பிதாமகா, தாத்தான்னு பேர். அந்த முட்டையில எல்லா பிரபஞ்சங்களையும் சிருஷ்டிக்கக்கூடிய அந்த பிரம்மா, சதுர்முக பிரம்மா பிறந்தான். தஸ்மின் ஜக்ஞே அப்படின்னு சொல்லி அப்புறம் அவனுக்கு எல்லாம் உபதேசம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ததா பௌராணிகி. பௌராணிக்கின்னா எந்த புராணம்? பாரதிய புராணத்துல என்ன சொல்றது? தத்ர சுப்தஸ்ய தேவஸ்ய கநாபௌ பத்மம் அஜாயத தஸ்மின் பத்மே மகாபாகவே வேதாந்தபாரகः பிரம்மா உத்பன்னः தேனோக்த பிரஜாஸ்ருஜ மகாவதி அப்படின்னு பாரதிய புராணத்துல சொல்றது. இப்படியே வாயு புராணத்துல என்ன சொல்றது? பரோ நாராயணோ தேவஹா தஸ்மாத் ஜாதஸ் சதுர்முகா அப்படின்னு சொல்லி நான் வாயு புராணத்துல சொல்றது. அதே மாதிரியாக அந்த வாயு புராணத்திலேயே அடுத்ததாக மேற்கொண்டு ததா ஆதிசர்கமஹம் வக்ஷ்யே இத்யாரப்ய உச்யதே சிருஷ்ட்வா நாரம் தோயமந்தஸ்திதோஹம் யேன ஸ்யான்மே நாம நாராயணேதி கல்பே கல்பே தத்ர சயாமி பூயः சுப்தஸ்ய மேனாபிஜம் ஸ்யாத்யதாப்ஜம் ஏவம் பூதஸ்ய மே தேவி நாபிபத்மே சதுர்முகः உற்பன்னः ச மயா சோக்தः பிரஜாஸ்ருஜ மகாமதே இதி. அவனுடைய நாபியிலேருந்து ஒரு கமலம் ஏற்பட்டது. அந்த கமலத்திலேருந்து சதுர்முக பிரம்மா பிறந்தான். அவனுக்கு நான் என்ன சொன்னேன்? நீ பிரஜைகளை எல்லாம் சிருஷ்டி பண்ணேன்னு சொன்னேன். அவன் சிருஷ்டி பண்ணினான் அப்படின்னு சொல்லி பகவான் நேரா தாயாருக்கு சொல்றான். அத தேவாதீனாமபி இதெல்லாம் சொல்லி கடைசியில என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி பிரம்மாவும் லயத்தை அடைந்தாலும் கூட அடுத்து வரக்கூடிய பிரம்மா அதே மாதிரியாக பகவானாலே பிரேரணம் பண்ணப்பட்டு அதே மாதிரியாக ஜெகத்தை சிருஷ்டிக்கிறார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறது. கடைசியில இந்த அதிகரணத்தினுடைய சாரம் என்ன அப்படின்றது சொல்லி இந்த அதிகரணத்தினுடைய உபசம்ஹாரத்தை பண்றார். என்னன்னு கேட்ட, அத்த தேவாதீனாமபி அர்த்தித்வ சாமர்த்திய யோகாது பிரம்ம வித்யாயாம் அதிகாரः அஸ்தி இதி சித்தம்.
அப்படின்னு சொல்றார். என்னன்றது இந்த ஸ்லைட்ல அடியன் காட்டிருக்கு. தேவதாதிகரணத்தினுடைய கொஸ்டின் என்ன? It was mentioned that all the Shastras are aimed at human beings and their well-being. Also that the Supreme Being exists in the heart of human beings. If a heart of human beings to facilitate his own worship. சரி, இது முன்னாடி வந்தது. அதை கம்பேர்ல கேள்வி என்ன வந்தது? In that case, can demigods, namely devatas, engage in meditation of the Supreme Lord? அவர்கள் எப்படி, since they do not possess a human body, human type of a body with a heart, can they do so? அப்படின்னு கேள்வி. தேவதைகள் பகவானை தியானம் பண்ணலாமா? அவர்களுக்கு சரீரம் உண்டா? சரீரத்துல ஹிருதயம் உண்டா? அப்படின்னு ஜெனரல் கேள்வி. அதுக்கு பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய கேள்வி, அவர்களுக்கு பிரம்ம வித்யில அதிகாரம் உண்டா அப்படின்னு. அதுக்கு பதில் என்ன? எஸ், demigods can engage in the meditation of the Supreme Lord. அவர்கள் பகவானுடைய உபாசனம் பண்ணலாம். பிரம்ம வித்யில அவர்களுக்கு அவகாசம் உண்டு, அதிகாரம் உண்டு. எப்படி? அவர்களுக்கு சரீரம் உண்டா? எஸ், they can do so. They do surely possess a body. அப்ப பிரம்ம வித்யில அவர்களுக்கு அதிகாரம் உண்டா? எஸ், they are authorized to do so. பிரம்ம வித்யா யாருக்கு? Since they too can aspire for and are eligible to attain moksha. தேவயோனிகளா இருந்ததாலே மட்டுமே அவர்களுக்கு மோட்சம் கிடைத்திருக்குன்னு அர்த்தம் இல்லை. அதெல்லாம் ஆதிகாரிக ஸ்தானங்கள் நாம சொல்றோம். அவர்களும் சம்சாரிகளே. அதனால சம்சாரத்துல இருக்கிற எல்லாருக்கும் மோட்சம் வேணும்னு ஆசைப்படலாம், எந்த தோஷமும் கிடையாது. அதனால அவர்களுக்கு அர்த்தித்துவம் உண்டு, அதாவது அதிகாரம் உண்டு. அதிகாரம் இஸ் கன்ஸ்டிடியூட் ஆஃப் டூ ஆஸ்பெக்ட்ஸ். அர்த்தித்துவம் அப்படின்னா they should aspire for it. ரெண்டாவது சாமர்த்தியம், they should be eligible to do it. இது ரெண்டு தான் அதிகாரம் அப்படின்னு சொல்றது. இதை பத்தி ரொம்ப விஸ்தாரமா அடியன் முன்னாடி விஞ்ஞாபிச்சிருச்சு. அதனால அவர்களுக்கு சம்சார திசையில இருக்கிறபடியால அவர்களுக்கு அர்த்தித்துவம் கண்டிப்பா உண்டு. சம்சாரத்தை தாண்டி மோட்சத்தை அடையணும்னு அவர்களுக்கு ஆசைப்படுறதுல எந்த தப்பும் இல்லை. இட் இஸ் குவைட் நேச்சுரல், இட் இஸ் குவைட் லாஜிக்கல், தெர் இஸ் நத்திங் ராங். சரி, சாமர்த்தியம் உண்டான அவர்களுக்கு சரீரம் இருக்கிறபடியாலே அவர்களும் உபாசனம் பண்ணலாம், அவர்களும் தியானம் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணி பகவானை அடையலாம். அதனால எந்த தோஷமும் கிடையாது அப்படின்னு சொல்லி பிரமிதாதிகரணத்துல இருக்கக்கூடிய தேவதாதிகரணக்கூடிய சாராம்சம். இதோட தேவதாதிகரணம் முடியுது. மேற்கொண்டு மத்வதிகரணம் என்கிற ஒரு அதிகரணம் ஆரம்பிக்கிறது. அந்த அதிகரணத்தினுடைய விஷயத்தை அடுத்த வாரம் பார்க்கணும் சொல்லி இங்க இந்த கிளாஸ் நிறுத்து. லைவ் கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தா கேட்கலாம். நமஸ்காரம். நமஸ்காரம், சொல்லுங்க. சூக்ஷ்ம அவஸ்தையில போயிடுறது இல்லையா? அப்போ திரும்பி நீங்க அதே மாதிரி கிரியேஷன் நடக்கிறது அப்படின்னாக்க அந்தந்த ஜீவாத்மா அந்தந்த கர்மத்துக்கு ஏத்தாப்புல வேற சரீரத்தோட வருதா, இல்ல முன்ன எந்த சரீரத்தோட சூக்ஷ்ம அடைஞ்சதோ அது எந்த இருக்கிறச்ச சூக்ஷ்ம அவஸ்தை அடைஞ்சதோ அந்த சரீரத்தோட வருதா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தது. உங்க கேள்வியே அடியன் கேட்ட ஃபர்ஸ்ட் இது அடியன் அந்த கேள்வி போன வாரமோ அந்த கேள்வி சொன்னேன், இந்த வாரமோ அந்த கேள்வி வருதுன்னு சொன்னேன். என்னன்னா பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், ஐ எக்ஸ்பிளைன் இட். சுருக்கமா எக்ஸ்பிளைன் பண்ண. இப்போ பிரம்மாதிகள் எல்லாம் அதே மாதிரியா சிருஷ்டிக்கப்படுறா, இந்திராதிகள் எல்லாம் அதே மாதிரியா சிருஷ்டிக்கப்படுறான்னு சொன்ன அதே ஆத்மாவா முன்னாடி இருந்த ஆத்மாவே இந்த இப்ப மறுபடியும் அந்த ஆத்மாவே ஏதாவது வருதான்னா கிடையாது. சோ இப்ப அதுதான் எனக்கு கேள்வி வந்தது. இப்போ என்னுடைய ஜீவாத்மா இருக்கு, சிருஷ்டியில எல்லா லயத்தை அடைஞ்சு பரமாத்மாவிடத்துல சேர்ந்து விடுறது.
மறுபடியும் பரமாத்மால இருந்து வந்தது அப்படின்னு சொன்னா இந்த ஜீவாத்மா இப்படியே வருமா அப்படின்னு கேள்வி. அந்த மாதிரி கிடையாது. அப்போ ஜீவாத்மா நித்தியம் எப்படி சொல்றது? ஆத்மா ஸ்ருதே நித்தியத்வாச்சதாபியா அப்படின்னு கேள்வி வருது. சோ இந்த ஜீவாத்மா மறுபடியும் வராது அப்படின்னு சொல்றோம்னு அந்த மாதிரி வருது அது கேள்வி. ரொம்ப சூக்ஷ்மமான ஒரு கேள்வி. இதுக்கு நேரா எங்க பதில் சொல்லப்படவில்லை ஸ்ரீபாஷ்யத்தில். ஆனா ஒருவேளை இதுவும் நயத்தை அடைஞ்சு பரமாத்மா இடத்துல சேர்ந்து விடுறதுன்னா மறுபடியும் இதே ஜீவாத்மா வந்துன்னா அப்ப மோட்சம் எப்படின்னு கேள்வி. அதனால இதை பத்தி இன்னும் சொல்ல வேண்டிய விஷயங்கள் உண்டு. ஒரு விஷயம் முக்கியமா என்னன்னு நமக்கு புரியாதுன்னு சொல்றது ஒரு விஷயம். அது ஜெனரல் ஆன்சர் அதுதான். எப்படி சொன்னாலும் இப்ப எல்லாம் பகவான் இடத்துல சேர்ந்து விடுத்துன்னு சொன்னதுனால நமக்கு என்ன புரிஞ்சுது? இந்த வேர்டிங்ஸ் ஓரளவு புரியுது. Some we can imagine something ஏதோ இந்த மாதிரி ஆகலாம். பட் ரியலி வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக அப்படி விவரணம் பண்ண முடியாது. அதுக்கு அந்த மாதிரி ஒரு நமக்கு ஞானமும் கிடையாது. ஞானம் இருந்தாலும் கூட நாம we may utter some words. இப்ப பிரகிருதி தான் நமக்கு என்ன புரியுது சொல்லுங்க. நான் தான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். போன வாரம் கூட அதை விஸ்தாரமா சொல்லுங்க. பிரகிருதியில இருந்து மகத்தத்துவம் வந்தது. என்ன சுவாமி மகத்தத்துவம்? அதுக்கு டெபினிஷன் ஏதோ நாம சொல்றோம். பட் நமக்கு அர்த்தம் இருக்கா? இப்போ ஒரு யானை ஒரு குட்டி போடுறதுன்னு டெஃபினெட்லி we can see இது ஒரு மாடு குட்டி போடுறது கண்ணு குட்டி போடுறதுன்னு பார்க்கலாம். எப்படி வந்தது வெளியில இருந்து அதுல இருந்து எப்படி வந்ததுன்னா பார்த்துட்டு இருக்கு. அந்த மாதிரி பிரகிருதியில இருந்து மகத்தத்துவம் வெளியில வந்துடுறது நமக்கு புரியாது. ஏன்னா எல்லாம் அவ்வியக்தமான விஷயங்கள். சோ தபஸ் பண்ணி யாருக்கு பகவானுடைய ஒரு கிருப்பை ஏற்பட்டிருக்கோ இல்ல தபஸ்னால அவர்கள் அந்த கிருப்பையை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார்களோ அப்ப ஏற்பட்டவர்களுக்கு ஏதாவது புரியலாம். பட் இப்போ எதுவுமே புரியாது. என்ன கிரமக்கிரமமா புரியறதுக்கு அவகாசம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அங்க ஸ்ரீபாஷ்யத்துல என்ன சொல்லியிருக்குன்றது நாம கேட்டுக்கணும். இன் டியூ கோர்ஸ் பை தி கிரேஸ் ஆஃப் காட் we have to solicit the grace of God and then try to understand. இந்த ஜீவாத்மா அப்படியே வரானா இல்லையான்றது மறுபடியும் அந்த இடத்துல 2வது அத்தியாயத்துல விஷயம் வரப்போகுது. ஆத்மா ஸ்ருதே நித்தியத்வாச்ச அப்படின்னு. இந்த ஆத்மா நித்தியம் அப்படின்னு ஆனா அந்தமும் கிடையாது ஆதியம் கிடையாது பிரளயத்தையும் இருக்கணுமே எப்போ அப்படின்னு. பகவான் இடத்துல எப்படி லயத்தை அடையினா? இவனே அடையிறானா? இவனே வரானா? அப்போ எந்த ரூபத்துல வரா? இந்த மாதிரி சரீரத்தோட வரானா? எந்த சரீரத்தோட வரா? முன்னாடி பண்ண சாதனங்கள் எல்லாம் யூஸ் ஆகுதா இல்லையா? நிறைய சமமான கேள்வி. சோ அவ்வளவுதான். அதுக்கு ஸ்பஷ்டமா ஆன்சர் நமக்கு இங்க கிடையாதுன்றதுதான். அவ்வளவுதான். அப்படி ரொம்ப பாயிண்டா கரெக்டா இதுக்கு ஆன்சர் உண்டா இல்லையா சுவாமின்னா இல்ல, ஆன்சர் நமக்கு புரியாதுன்றது ஆன்சர். சரியா? இவ்வளவுதான். That's all I can say as of now. So I hope you are convinced with that answer. Hello? Hello? கேக்குறதா? அது இல்ல புரிஞ்சது. என்ன புரிஞ்சா that's all anybody can say அப்படின்னு புரிஞ்சது. அவ்வளவுதான். அதுக்கும் பேர்ல ஏதாவது யாராவது பெரிய ஞானிகள் இருந்தா அவள் இடத்துல நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். யோ நித்யமச்சுத பதாம்புஜயுக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே தஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே.